ஹலோ கனிங் சேனல் பீப்புள், என்னப்பா இது ஃப்ரீஸ் டாஸ்கில் எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கலை, யாரையுமே திட்டவே இல்லை, ஒரு மாதிரி வெறுப்பாக போதில்லை அப்படின்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? பட் இனிமேல் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அர்ச்சனா அவர்கள், அதாவது போன சீசனோட டைட்டில் வினரான அர்ச்சனா அவர்கள் அருணுக்காக உள்ளே போகிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இது அஃபிஷியலாக கன்ஃபார்மே ஆயிருக்கு இப்போ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இவங்க இன்னைக்கு உள்ளே போக போகிறாங்க, அதை நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அர்ச்சனா அவர்கள் இன்றைக்கி உள்ளே போன உடனே நிறைய விஷயங்களை பிளாஸ்டிங்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதில் ஒரு முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வர்சஸ் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. உள்ளே போன உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு முத்துக்குமரனை எல்லா முன்னாடியும் உட்கார வச்சு சோஃபா ஏரியாவில் அர்ச்சனா போய் எழுந்து நின்று என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்களா அருண் கிட்ட, போன சீசன் கூட வாயை வச்சுட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு, என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ஃபன்னாக சொன்னேன், இவருக்காக சொன்னேன், அவருக்காக சொன்னேன் அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கும் அருணுக்கும் உண்டான கான்வர்சேஷன். அதில் ஏன் போன சீசன் டைட்டில் வின்னரான என்ன இழுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சீசன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் பாதியில் வந்து திடீர்னு வந்து சீசனை பார்த்துட்டு மொக்கையாக வந்து வாயை வச்சு தான் ஜெயித்தாங்க அப்படின்றது எதை மீன் பண்ணி என்ன விஷயத்தில் சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா வந்து போன சீசன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் பிக் பாஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். வெளியே இருக்க மீடியா பீப்புள்ஸுக்கு கூட தெரியாது, வெளியே இருக்க பொதுமக்களுக்கும் இன்னும் சுத்தமாக தெரியாது. மேலாப்பா மட்டும்தான் தெரியும் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அங்கே இருந்த பாதிக்கப்பட்ட எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வாயை வச்சு மட்டும்தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யதார்த்தமாக சொல்லிட்டு போகிறதா நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை எப்படி வந்து ஹோஸ்ட் வந்து கேட்காம விட்டார் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்காக நான் பேசி தானே ஆகணும். ஸோ நான் உள்ளே வந்து உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் இருந்தேன். ஸோ அதனால தான் கேட்குறேன், அதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, அர்ச்சனா மறுபடியும் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து முத்துக்குமரனுக்கும் அர்ச்சனாவுக்கும் பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு சின்னோரியோவால். ஸோ பிபி டீம் இதுக்காக தான் வந்து பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக வந்து அர்ச்சனா இன்றைக்கி உள்ளே போயிருக்காங்க, அதெல்லாம் நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அது செம்ம பிளாஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஃப்ரைடே எபிசோட எல்லாம் மறந்துடாதமாக பார்த்துருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸான சங்கீதாவும் நம்ம திரைப்படங்களில் இப்போ நியூ காமெடியனாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ரெட்னி கிங்ஸ்லியும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஹனிமூனுக்காகவே பல ஊர்களுக்கு இன்ப சுற்றுலா போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சீக்கிரமாக ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சங்கீதாவும் நம்மளோட ரெட்னி கிங்ஸ்லேயும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோவோட. எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி. சங்கீதா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இனிமேல் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், நிறைய வந்து வெளியே சுற்ற போகிறோம், அங்கே ரொம்ப டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெட்னி கிங்ஸ்லி நிறைய படங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சங்கீதா கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்க போகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹாப்பியஸ்ட் நியூஸாக வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.